வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். கமெண்ட் செக்ஷன். நம்ம ஆளு மனசாட்சிங்கிறத கொஞ்சம் கலட்டி அப்படி உரமா வச்சுட்டு போயிட்டாரு. இந்த தடவை இந்த அதிகமா இருந்துச்சுங்க. என்னங்க நியாயம் இது? 101 கமெண்ட் எடுத்துட்டு வந்தா 110 கமெண்ட் போட்டிருக்காங்க. 110. அது இல்லாம ரிவ்யூஸ் தனியா இருக்கு, அது ஒரு 10 இருக்குது. அது தனியா, அது நீங்க தான் பண்ணீங்க. ரிவ்யூ நான் டீல் பண்றேன். அதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. இல்ல ஆல்ரெடி வந்து கண்ணு வலிக்குது, காது சரியா கேட்கல, அடைக்குது, சீக்கிரமே போய் சேர்ந்துருவோம்னு பயமா இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா சரி, ஃபர்ஸ்ட் கௌரி சங்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ எம் யூசிங் Realme 9 SE phone. This also heats up suddenly while watching YouTube. சரிடா, யூடியூப் இனிமேல் நீங்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணும்போது உஷாராக யூஸ் பண்ணுங்க. யூடியூபுக்கு பதில் பேசாமல் ஒரு சிலர்ல என்ன பண்ணுறாங்கன்னா குரோம் ப்ரௌசரோ பிரேவ் ப்ரௌசர்லாம் இந்த மாதிரி ப்ரௌசரில் போயிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு ஷார்ட்கட்டாக அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பர்டிகுலர் டேபை ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிடலாம். ஆமாம், இப்போ அது வந்து என்ன பண்ணா வெப் தான், ஆனால் ஒரு ஆப் மாதிரி லோட் ஆகும். ஆமாம், அதே மாதிரி நீங்க அந்த பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைனாலும் அது ப்ளே ஆகிட்டே இருக்கும். பிரேவ்ல ப்ளே ஆகும். அது இது என்ன ஹைலைட்னா இன்ஸ்டாகிராமுக்கே ஒரு சில நண்பர்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வெப் ஆப்ஸ் யூஸ் பண்றாங்க. ஃபோன் சூப்பரா இருக்குதான், SOT 2 மணி நேரம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். எல்லாம் என்னத்த சொல்ல. சரி, மொத்தம் ஹீட் ஆகுது. யூடியூப்ல நார்மலா 720p வீடியோ தான் வாட்சிங் ப்ரோ, which is unnatural. You can't expect when will it heat up. Not all time, but suddenly heats up quickly within 5 minutes. But still I can't figure out the correct reason. Even BGMI gaming கூட பாத்தீங்கன்னா 30 to 45 minutes அப்புறம் தான் சூடாகுது. Only phone will heat up, but in some time like YouTube appல பாத்தீங்கன்னா all of a sudden heat ஆயிடுது. சால்டரிங் மிஷின் மாதிரி ஆகுது ப்ரோ அப்படி போட்டுருக்காரு. 720p ல எதுவும். Everyone reporting about mid-range and flagship phones heating in unoccasional times. It's like even powerful processor can't handle these tasks. அது ஹேண்டில்லாம் இல்ல, என்ன பண்ணி தொலையுதுன்னா யூடியூப்ல அந்த வீடியோ பிளே ஆகிறதுக்கு CPU GPU 100 ஆகிடுச்சுன்னா ஃபுல் பர்சன்டேஜ்ல ஓடிட்டு இருக்கும் அது GPUலாம். அதுவும் 80 ஃபுல்லா ஓடிச்சுன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உங்க போனும் ஃபுல்லா ஓடிச்சுன்னா அந்த அளவுக்கு கொதிக்காது, 80 அளவுக்கு கொதிக்காது, ஆனால் கொதிக்கும், சூடாகும், அப்நார்மலா இருக்கும். ஸோ இதுதான் எல்லாரும் ஃபேஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்போ இதை பார்த்தீங்களா, ஐ திங்க் எவ்ரி ஒன் ஸ்டீலிங் டேட்டா இன் AI டெவலப்மெண்ட் ப்ரோ. கரெக்ட், இதை தான் நாங்களும் போன வீடியோலேயே சொல்லியிருக்கோம். யூடியூப் ஏதோ வேலை பார்க்குறான் ப்ரோ. சரி, மொத்தம் எல்லாருமே இதை பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. உண்மை அதுதான். இதெல்லாம் வந்து என்ன சொல்ல வைஸ் ஸ்ப்ரெடா இருக்கு, எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க சூடாகுது அப்படின்ட்டு யூடியூப் பார்க்கும்போது. அடுத்து பாத்தீங்களா, அஹமத் அப்படிங்கிற நண்பர் வந்து அலர்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட் மந்த் ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் பையிங் iPhone 16. இது கொடுமைங்க. அண்ட் அரௌண்ட் தட் டைம் மை ஃப்ரெண்ட் ஆல்சோ பாட் ஒன் இன் காரைக்கால். ஸ்டோர் மேனேஜர் தே செட் இட் வாஸ் a டெமோ பீஸ் பட் டோன்ட் டெல் எனி ஒன். ஆர்டிஓ சொல்லாத. Actually the store manager and my friend are close, but the phone was still sealed and unopened. It looked just like a brand new iPhone. The shocking part is that even though it was sealed and had never been opened, but it as a demo piece and sold in another customer at the regular price 74k. But my friend got the exact same 16 for 43k. I was really shocked. How are they identifying and labeling phones like this? The battery shows 100% health and the warranty also shows 1 full year on the phone. I am honestly feeling scared now and have decided that no matter what, I will never buy a phone from showroom. I literally saw a customer getting cheated right in front of me. வாங்கிட்டு போனாங்க அந்த ரேட், ஃபுல் ரேட் கொடுத்து ஒருத்தர் அவன் ஃப்ரெண்டு பாதி ரேட் வாங்கியிருக்கான். இப்படி சீட் பண்ணா என்ன பண்றது ப்ரோ? எங்க ஐஃபோன் வாங்குறது? ஐயோ இல்ல ப்ரோ, ஆக்சுவல் பிரைஸ் வந்து ஐஃபோன் வந்து அதுவும் 16னா 62 வரைக்கும் புஷ் பண்ண முடியுது ப்ரோ. ஆமா, சரியா? 62 63க்கு இப்போ ரீசன்ட்டா இல்ல ப்ரோ. ஆமா ப்ரோ, 63 வரைக்கும் இங்க வருது ப்ரோ. நீ 63க்கு நம்ம பார்சரதி ப்ரோ வாங்கியிருக்காரு. அப்படியே அவர்தான் இப்போ வந்து இந்த S24 பிளஸ் விற்கிறாருங்க. மினிமம் 38,000 வரைக்கும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்னா கொடுக்கலாம்னு சொல்லி 3 months ஓல்டுங்க. மார்ச் மாசம் வாங்கியிருக்காங்க. ஸோ மொத்தம் அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. பாக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம பிலாங்ஸ் டு அவர் கம்யூனிட்டி. ஸோ அதனால இந்த டிவைஸ் இஸ் அவைலபிள் S24 பிளஸ். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி அவர் iPhone 16 வந்து இப்போ எங்க வாங்கியிருக்காருன்னா ஐபிளானட்ல தான் வாங்கினார் போல. ஐபிளானட்ல ஆஃபர் செமையா 63க்கும் 64க்கும் வாங்கினாரு. ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? இது எதுக்கு சொல்றேன்னா, அப்ப பாருங்க அபிஷியலாவே இந்த பிரைஸ்க்கு வாங்க முடியுது. பட் 74,000க்கு அவங்க விற்கிறாங்கன்னா அவங்க என்ன கணக்குல விற்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொல்ல போனா ஜெப்ரானிக்ஸ் நம்ம நிறைய அன்பாக்ஸ் பண்ணிருப்போம். அதுலலாம் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய் ப்ராடக்ட்டை 15,000 20,000 போட்டுருப்போம். அப்போ நான் இப்போ வெப்சைட்ல போய் யாராவது செக் பண்றவங்க தான் அதிகமா இருக்கலாம். ஒரு ப்ராடக்ட் பார்த்ததுமே அவங்க வந்து உடனே அமேசான் போவாங்க, பிளிப்கார்ட் போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராடக்ட் பேரை போட்டாலே வெப்சைட் வந்து டேரக்டா என்ன பண்ணிட்டோம்னா எந்த இடத்துல பிராண்ட் இருக்கோ அதுக்கு தான் போகும். ஆமா, அப்போ இவங்க அதை பார்த்தாங்கன்னா நம்பலாம். அப்போ ஆஃப்லைன் ஸ்டோர்ல என்ன பண்ண முடியும், 15,000 கூட நம்ம விற்கலாம். ஏன்னா அதை MRP 15,000 போட்டுருக்கோம். ஆனா ஆன்லைன்ல அது 7,000 ரூபாய்க்கு வரதா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஏமாத்துறதுங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி எத்திக்ஸ், இதுக்குதான் நம்ம சொல்றோம். நீதி, நேர்மை, எருமை, கருமை எல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, அதனால தெரிஞ்ச கடையில போய் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு இதே மாதிரி ரேட் கொடுப்பாங்க.
இது என்னத்த சொல்ல. சரி ஓகே. ஆனா இது நீங்க என்னடானா பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய மேட்டர் போட்டு பப்ளிக்ல உடச்சு வச்சிருக்கீங்க. தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நியூஸா ஷேர் பண்றோம் அவ்வளவுதான். ஆமா. ஸோ ஆஃப்லைன் ஸ்டோர்ல சில சமயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஓகே. அப்புறம் அஜய் அப்படிங்கிற நண்பர் வந்து எஸ் ப்ரோ யூடியூப் ஹீட் ஆகுது, S23 அல்ட்ரா 512GB வேரியன்ட் வச்சிருக்கிறேன், எப்போ பாரு 40-41 டிகிரி வரைக்கும் போகுது. இதுல வேற என்னடானா ஃபேன்லாம் போட்டு ரூம்ல இருந்தா கூட 37 டிகிரி வரைக்கும் போகுது ப்ரோ. ஃபேன் இல்லாத ரூமுக்குலாம் போனால் 41 டிகிரி போகுது ப்ரோ. நைட் டைம்ல கூட மறுபடியும் ஃபேன் இருக்கிற ரூம்ல வந்து டெம்பரேச்சரை கம்மி ஏன் எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? யூடியூப் ஏதோ வேலை பண்றாங்க நல்லா. ஒன்று டேட்டா கலெக்டிங் மாதிரியான விஷயங்கள் பண்ணலாங்க. ஆனால் இவங்க நிறைய ஹாஃப் பேக்டா விஷயங்கள் பண்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் கமெண்ட் போடுறதே எனக்கு தலைவலியா இருக்கு. சில கமெண்ட்லாம் வந்து என்ன காணாம போயிருது ப்ரோ போட்ட உடனே. அது வேற. இன்னொன்னு என்னன்னா கமெண்ட்டுக்காக நீங்க அந்த டேபை கிளிக் பண்ணுவீங்க, கீபோர்டு வந்துடும், ஆனா டெக்ஸ்டே தெரியாது. ஆமா கீழே இருக்கு, அதுக்கு கீபோர்டு பின்னாடி போய் உட்காந்துக்குது. அதுதானே. ஆமா என்னடா இங்கட காணோம். எத்தனை பக் தெரியுமா ப்ரோ? ஏகப்பட்ட பக் இருக்குங்க. சரியா? இவங்க ஆக்சுவலா ஆப்பை பெருசா ரிவாம்ப் பண்றாங்க, அது சைலண்டா சொல்ல மாட்டாங்க. ஆமா. என்னைக்காவது ஒரு நாள் பயங்கரமா ரிவாம்ப் ஆகும், கம்ப்ளீட்டா மாறிடும். என்னடா இது, அப்ப எல்லாமே நல்லா இருக்கும். அது வரைக்கும் இந்த தலைவலி இருக்கும், ஆனா அதை வெளில சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு எப்பயுமே அப்படிதான். அதாவது நம்மளை வச்சு பீட்டா டெஸ்ட் பண்ணிருக்கான் பப்ளிக்கா. ஆமா, எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு சாவுங்க அப்படின்னு. உண்மைதான், கரெக்டா சொல்றாரு. ஆதித்ய கரிகாலன் அப்படிங்கிற நண்பர் வந்து சிவா ப்ரோ 1+12 ஹீட்டிங் இஷ்யூ அக்கேஷனலி ஹீட்ஸ் அப் டியூரிங் யூடியூப் வித் வைஃபை ஆல்சோ. ஆமா, பேட்டரி எஸ்ஓடி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 hours 60%, 2280 தான் யூஸ் பண்றாராம். பட் கொஞ்சம் கொடுமையா தான் இருக்கு. நீங்க எல்லாரும் இப்படி சொல்றத பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்குடு, பதறுதுங்க. ஆமா. சரி, அப்புறம் டென்கோ அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் சிவா ப்ரோ அண்ட் கௌதம் ப்ரோ, சேம் யூடியூப் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு. எப்படின்னா 360p பார்த்தா கூட ஹீட் ஆகுது, 360p ஹீட் ஆகுது. அதான் சொன்னேன், என்னடா ரெசல்யூஷன் கம்மி பண்ணாலும் கொதிக்கிறேன். 360லயும் சூடாகுது, 480லயும் சூடாகுது, 720pலயும் வந்துருச்சு. அப்போ நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் ப்ரோ அண்ணன் போனை தண்ணியில போட்டேன் யூடியூப் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டா உள்ள இருந்து எல்லாமே வேப்பரைஸ் வெளில போயிடும்ல. அடிச்சிச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகி சூடு ஓவர் ஆயிடுச்சு டொமோர் அப்படின்னு பேட்டரி பல்ஜ் ஆயிரும். அப்போ இது எப்படி இருக்குன்னா அந்த புட்டை வைக்கிறதுக்கும் இட்லியை வைக்கிறதுக்கும் ஆவி வரும் தெரியும், ரொம்ப அடுத்து வெளில. யோ யூடியூப் என்னையா இது, யோ கூகுள் இன்ஸ்டாகிராம பீட் பண்ணிடுற போலயே. சரி, தனசேகர் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன சொல்றாருன்னா 1+12 ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறமா சொல்லியிருக்காரு. 2 பேரும் என்னங்க இது, நிறைய பேர் சொல்றாங்க 1 8GB ரேம் வாங்கினா ரேம் மேனேஜ்மெண்ட் கேவலமா இருக்கு, ரெண்டாவது ஹீட்டிங் ஆகுது, அப்புறம் லேட்டஸ்ட் அப்டேட்டுங்கிறீங்க. கரெக்ட். இதெல்லாம் தாண்டி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் 16GB வச்சிருக்கவருக்கு ஹீட் ஆகல, போன் நல்லா இருக்கு அவரு. கோகுல் காமராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து எஸ் ப்ரோ யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ணா ஹீட் ஆகுது ப்ரோ, 43 டிகிரி போகுது ப்ரோ, ரியல்மி P1 அது கொஞ்சம் புது போன் தான் ப்ரோ, அதுல ப்ரோ என்ட்ரி லெவல் மிட் ரேஞ்ச் போன் ப்ரோ, அதெல்லாம் அந்த ரேஞ்ச் போன் அது, அதெல்லாம் 43 டிகிரி போனா. சரி, இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலடா சாமி. அப்படிதான் இருக்கு. பிரேம் யூடியூப்ல வீடியோ பார்த்தா மொபைல் வாமா இருக்கு ப்ரோ யூசிங் போக்கோ M3. எல்லாமே இப்படி இருந்தா நான் எங்கேயா போவேன்? இது இந்த இவர் மிட் ரேஞ்ச் அப்பர் லோயர் பாட்டம் எல்லாத்தையும் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏஐ போன் ஒன்று வந்திருக்குது மாதவ சேத்தோடது, அந்த போன் யூஸ் பண்றவங்க கூட சொல்லுவாங்க போல ப்ரோ யூடியூப் பார்த்தா போன் சொல்லி ஒன்று மாடா சூடாகுது. ஏன்னா ஏஐ நாங்க பேர்ல வச்சிருக்கோம்ல. அடுத்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா யூடியூப் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த ஜியோ போன்லயும் இருக்கு, அதுலவே போட்டு பார்க்க போறேன். அதுலயும் சூடாகுமா? எடு விளக்குமா? ஓவர் ஹீட் வார்னிங்கா? ஓகே. ஸோ ஆடம் ஜோசப் அப்படிங்கிற நண்பர் வந்து ரெட்மி 13 5G வரும்போது நல்லா இருந்துச்சு ப்ரோ, HyperOS அப்டேட் கேட்டுச்சு ப்ரோ, அப்டேட் பண்ண செம லேக், ஹீட் அடிக்குது, உட்காந்துருச்சு ஃபோனு, சார்ஜ் 30 நிமிடத்துக்கு மேலே ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். 30 நிமிடத்துக்கு மேலே யூஸ் பண்ணாலே ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். 1 மணி நேரம் யூடியூப் யூஸ் பண்ணாவே ஹீட் ஆகும். அது யூடியூப் பிரச்சனையா HyperOS பிரச்சனையான்னு வேற கண்டுபிடிக்க முடியல. எல்லாமே பிரச்சனையா இருந்தா நான் எங்கேயா போவேன்? சரி, ஸோ இத்தனைக்கும் என்கிட்ட கேம் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, ஃபேஸ்புக் ட்விட்டரு இல்லை, யூடியூப் மட்டும்தான் யூஸ் பண்றேன். அது மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஆனா HyperOS ஒரு கோளாறு தான் ப்ரோ. சரியா? ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல ப்ரோ. ஹீட் ஆகுது ஓகே, ஆனா ஏன் லேக் ஆகுது? இத்தனைக்கும் வாங்கி 6 மாசம் தான் ஆகுது. ஒழுங்கா HyperOS மாத்த சொல்லுங்க, இல்லைன்னா தூக்க சொல்லுங்க. முக்கியமா 80% அப்புறம் ஆஃப் பண்ற இருந்துச்சு, அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த 80% ஆஃப் ஆகல, கட் ஆஃப் ஆகும்ல, ஆப்ஷன் தூக்கிட்டாங்க. ஆகிற செட்டிங்கையும் காணாம போயிடுச்சு. அந்த செட்டிங்கு பேட்டரியில 3 செட்டிங்ஸ் இருக்கும், ஆனா 3 செட்டிங் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், அந்த 80% கட் ஆஃப் ஆக மாட்டேங்குது. 3 செட்டிங் புதுசாக கொடுத்துருக்கானுங்களா, அதுலயும் அந்த 80% கட் ஆஃப் ஆக மாட்டேங்குது, சார்ஜ் ஃபுல்லாக ஆகுது அப்படின்றாரு அவரு. ஸோ இவர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் 80% ஆகுது இல்லையான்ட்டு. கொஞ்சம் கஷ்டம் தான்.
வேணா ஒரு வாட்டி ரீசெட் பண்ணி வேணா பாருங்க ப்ரோ. வாங்கினதே 6 மாசம் இல்ல புது ஹைப்பர்வாய்ஸ் வெர்ஷன்ல அது மேஜர் அப்டேட் மாதிரி தானே அது. ஹைப்பர்வாய்ஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் தான் சரி. இந்த சாம்சங்க்கு தான் எல்லாரும் வந்து கிளியர் கேட்ச் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா இதுக்கு அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் போலயே. ரீசெட் தான் வேற வழி இல்ல. சரி. மொத்தம் வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பட்ஜெட் ஃபோன்ஸ் ப்ரோ. ஹெவி ஸ்கின்லாம் போட்டா கொஞ்சம் லேக் ஆகுதுன்றாருல்ல. சரி. மொத்தம் யாரெல்லாம் ரெட்மி 13 யூஸ் பண்றீங்களோ அப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. சரியா. லெஜெண்ட் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஷாமி ஃபோன்ஸ்ல ஷாமி ஹைப்பர் ஏஐ இன்ஜின் ஒரு ஆப் யூஐ பேக்ரவுண்ட்ல கான்ஸ்டன்டா ரன் ஆகும் ப்ரோ. அந்த ஆப்பை ஆக்டிவ் ஆப்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் ஆகி இருக்கும். கிராண்ட் ஆத்தரைசேஷன் அண்ட் அதான் ரிவோக் பெர்மிஷன் கேட்கும். உங்களுக்கு தேவையில்லாத ஆப்பை ரிவோக் பண்ணிருங்க ப்ரோ. ஏன்னா ரெட்மி 12 5G யூஸ் பண்ணுறேன். எனக்கு தேவையில்லாத பர்மிஷன் ரிமூவ் பண்ணதும் அப்புறம் எஸ்ஓடி ஈஸியாக 6 hours வருது ப்ரோ. எனக்கு அதே ஹைப்பர் இன்ஜின்னால எஸ்ஓடி நல்லா அடி வாங்கிச்சு. அப்புறமா தான் 4 ஸ்டாப் பண்ணிவிட்டு அதோட பர்மிஷன் ரிவோக் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு மொபைல் லேக் இல்லை, பேட்டரி ட்ரெயின் இல்லை. நான் ரிவோக் பண்ண ஆப்ஸ் என்னென்னா அப்டேட்டரு, எம்எஸ்ஏ, ஃபீட்பேக்கு, சிஸ்டம் ஆப் அப்டேட்டரு, அப்புறம் கெட் ஆப்ஸு. இதெல்லாம் நான் ரிவோக் பண்ணது ப்ரோ. இதில் எம்எஸ்ஏ மெயினாக ஆஃப் பண்ணுங்க. எம்எஸ்ஏனா எம்ஐயூஐ சிஸ்டம் ஆட்ஸ் புஷ் பண்ணோம். எல்லா மெட்டா ஆப்ஸு ப்ளஸ் லிங்க்டின் இருக்குது. பிஜிஎம்ஐ 100%ல ப்ளே ஸ்டார்ட் பண்ண எனக்கு 5 hours ப்ளே பண்ணு. ஸோ நீங்கள் இந்த ரெட்மி 13 இப்போ சொன்னார்ல, நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. இது ஹைப்பர் ஏஐ இன்ஜின் இது எல்லா எம்ஐ ஃபோனுக்குமே அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஏன் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் ஆகுது, பேட்டரி அப்நார்மலாக ஏன் ஹீட் ஆகுது எல்லாமே சொல்கிறாரு. ஸோ ஆனால் செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட்ரு அதெல்லாம் ஆஃப் பண்ணி பாருங்கள். பர்மிஷன்ஸ்லாம் ரிவோக் பண்ணி பார்க்க சொல்கிறாரு. பரவாயில்லையா? 80% வந்து ட்ரெயின் ஆகுது. 100லேருந்து 20 ஆகுது. 5 மணி நேரம் விளையாட முடியுதுங்க. ஆமாம், அதுதான் ஹைலைட். 5 மணி நேரம் கேம் விளையாட முடியுதுன்னா வேற லெவலில் நிற்குதுன்னு அர்த்தம். சரி. இவர் சொன்ன மாதிரி பார்த்தா இப்போ நம்ம ஃபோன்லேயும் ஆப்ஸில் போனால் வந்துருச்சா 773 MBயா? 1 GB கிட்ட வச்சிருக்கான் தலைவன். கிளியர் டேட்டா வேணாம், ஸ்டாப் மட்டும் பண்ணிருக்கேன் ப்ரோ. எது கிளியர் டேட்டா? சும்மா கொடுத்தா என்னன்னு பார்ப்போம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 MB மாறிட்ட. ஆமா, 800 MB என்னடா வச்சிருந்த நீ? உங்க டேட்டா தான் எல்லாம். ஹைப்பர் ஃபோனா? இதெல்லாம் யாருடா, எங்க இருந்துடா வரீங்க? அது எனக்கு தெரியாது. எங்க வீட்டு பக்கத்துல வேற ஒருத்தங்க நைட்டு 9 மணி ஆனாதான் சமைக்க ஆரம்பிப்பாங்க. ஆமா, குக்கர் விசில் சத்தம் ஸ்கின்னு கேட்கும். அப்பப்போ இஸ்கு அதேதான் கேட்டுச்சா? எங்களுக்கும் கேட்டுச்சு. ஆமா. ஸோ அது எங்களுக்கும் கேட்டுதான் தொலையுது. என்ன பண்றது? சரி. ஹைப்பர் ஏஐ இன்ஜின், ஆமா, ஆப் பர்மிஷன், நோட்டிஃபிகேஷனா? அந்த இடத்துல நீ ஏன் வர? ஷோ ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டேன். நோ பர்மிஷன். உனக்கு பர்மிஷனே கிடையாதுடா இனிமே. கிளியர் டிஃபால்ட்லாம் பேட்டரியில அன்ரெஸ்ட்ரிக்டடா என்ன யூஸ் பண்ணிருக்கான் அவன்? எதுவுமே யூஸ் பண்ணலையா? அடி வாங்கி செத்துட்டான் எந்த வழியாவும். அதுக்கப்புறம் அப்டேட்ரு, சிஸ்டம் ஆப்ஸ் அப்டேட்ரு, அப்புறம் வேற என்ன சொன்னாரு? ஆட்ஸுக்கு ஏதோ சொன்னாரு. எம்எஸ்ஐயா? எம்எஸ் இருக்கான். எம்எஸ்ஏ அது வந்து மியூஐ சர்வீஸ் ஆட்ஸ் இருக்கானா? என்ன ஹைலைட்னா இவனுக்கும் நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் இருக்கு. நீ எல்லாம் பிறந்ததே தப்புடா. பிறந்ததே சாபக்கேடு. முடிஞ்சா போய் செத்துது தான். ஸோ நீங்களும் இந்த எம்ஐ ஃபோன் வச்சுருந்தா இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கேன்சல் பண்ணி பாருங்கள். ஃபோன் ஸ்டேபிளாக இருக்குதா, எஸ்ஓடி இன்க்ரீஸ் ஆகுதான்றத சொல்லுங்கள் கம்மிங் வீக்ஸில். இல்லை இதெல்லாம் எனக்கு என்ன வருத்தம்னா ப்ரோ, அவங்களுக்கே தெரிய வேணாமா கேள்வி. ஏன்னா இப்போது நம்ம மக்கள் சராசரியாக யூஸ் பண்ணுற நண்பர்களே இதெல்லாம் பண்ணாமா? அப்போ இவங்களுக்கு தெரியணுமா வேணாமா? கரெக்டு தான். ஓகே. ஸோ நம்ம வட்சன் ப்ரோ ஃபர்ஸ்ட் வீடியோ புஷ் பண்ணிட்டாரு. அவருக்கு போய் ஆதரவு தெரிவிங்கள். விவோ X200 FEயோட ரிவ்யூ போட்டிருக்கிறாரு. விவோ X200 எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு வீடியோ. அந்த ஃபோனை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா அது 55,000 ப்ரைஸ் ரேஞ்சுன்றதுனால கேமராக்காக கேட்டிருந்த ஃபோன் அது. வாங்க வட்சன். ஓகே. ஸோ பிரச்சனைகளுக்கு எண்டே கிடையாது. பிரச்சனைகளோட வாழ கற்றுக்க இப்படின்னு சொல்கிற எம்ஐ ஹைப்பர் வாய்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல வாக்கரவுண்ட் கொடுத்துருந்தாரு. இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்குன்றாரு. ஏன்னா 5 மணி நேரம் ரெட்மி 12 PUBG விளையாடுனா வேற லெவலில் நிற்கிது. நல்ல ஐடியா இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக ஷாமி டீம்கே சொல்லிட்டேன். ஏஓஎஸ்பி இமேஜில் ஷாமி கேமரா மட்டும் இருந்தால் போதும், அதை ஒன்று போட்டு விடுங்க, நாங்கள் யூஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னேன். எங்களுக்கு வேறு வழி தெரியல. ஆமாம், போதும், அது போதும். நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா நிஜமாவே உங்கள் ஃபோனில் தான் இருக்கலே பெஸ்ட் பேட்டரி லைஃப். ஆமாம், உங்கள் ஃபோனில் அதே சமயம் கேமரா நல்லா தான் அல்டிமேட்டாக இருக்கும். கேமராவுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களோட ஆப் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால பிரச்சனையே கிடையாது. ஸ்கின் கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சிங்க நல்லாவே. அது தெரியும். இன்னும் மட்டும் ஹெவியாக இருந்தால் பரவாயில்லையே. ஊருக்குள்ளே இருக்கிற அம்புட்டு பிரச்சனையும் நம்மளை சுற்றி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே. அடுத்து முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் யூசிங் ரெட்மி 7 Pro for the past 6 years trying to change to 13R.
OnePlus பட் முடியல, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காவே க்ளோஸ் ஆகுது. சொல்யூஷன் இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு வீடியோ சொன்னதுதான், நீங்க க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நீங்க அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்போட சப்போர்ட்டுக்கு நீங்க பண்ணீங்கன்னா அவங்க அதை 1/2 hour to 1 hourல ரெக்டிஃபை பண்றாங்க. அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க நீங்க என்னன்னு. அடுத்து சித்ரா அப்படிங்கிற நண்பர் வந்து, அண்ணா ரீசெண்டாக தான் ஓப்போ ரெனோ 14 வாங்கியிருக்கேன், 8256 வேரியன்ட்டு. ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா எல்லாமே ஓகே தான், பட் பேட்டரி ஃபாஸ்ட்டாக இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. 6000 mAh பேட்டரி மாதிரியே தெரியல. சாஃப்ட்வேர் அப்டேட்ல இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? ரிப்ளை பண்ணுங்க. ஆக்சுவலா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குங்க. இந்த 8350 வச்சிருக்க போன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கோலரா தான் இருக்கு. ஆமாங்க. அதே மாதிரி 9300 இருந்ததும் கொஞ்சம் கோலரா தான் இருந்ததுன்னு வைங்க. இந்த மாதிரியான போன்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க அப்டேட் கொடுத்து தான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள எவ்வளவு பேருக்கு வந்து இஸ்கு எத்தனை தடவை கேட்டுச்சு? மனசாட்சியே இல்லாம இருக்குங்க. எந்த வீட்லயுமே நான் அந்த மாதிரியான சமைக்கிறாங்க. நம்ம 7 விசில் விடுறாங்க, 8 விசில் 70 விசில்ல போயிட்டு இருக்குது. 7 விட்டு 8 விசிலாம் நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்திலேயே ஆல்ரெடி அதுல 10 விசில் போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு நான் பார்த்ததே இல்லையா. சரி, மொத்தம் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணணும்னா நீங்க வந்து வெயிட் பண்ணணும். கண்டிப்பா அப்டேட் வருங்க. ஓப்போ வந்து அவங்க அப்டேட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். மந்த்லி ஒரு சில டைம் 2 அப்டேட்லாம் வந்துருக்கு. இந்த மாதிரி ஹாட் ஃபிக்ஸ்லாம் அப்போ போடுவாங்க. ஸோ நீங்க அப்டேட்ஸ் பத்தி பயப்பட தேவையில்லை. கண்டிப்பா ஃபிக்ஸ் ஃபியூச்சர்ல ஆகும். கம்யூனிட்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க ரிப்போர்ட் கூட பண்ணுங்க. ஓப்போ கம்யூனிட்டி இருக்குது ஆப்வியஸ்லி. அதனால நம்ம வெயிட் பண்ணி ஃபோன்லயே அந்த ஆப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்போ கம்யூனிட்டி அதை போய் நீங்க சொல்லிருங்க. இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா புது ஃபோன்ல கொஞ்சம் நாள் ஆகுங்க ஆப்டிமைசேஷனுக்கு. அப்புறம் ஹரி அப்படிங்கிற நண்பர் வந்து, Bro, I'm using F41 with 61 MP rear camera and 32 MP front camera. Almost 5 years rough use பண்ணிட்டேன். Camera is pretty decent. Kindly help this mid-range camera phone enthusiast myself to upgrade to good camera and less heating issue. F41 had heating issue and network issue. Mobile options la under 30k வேணும். Not suggesting your options. You can give and a quick review of F41. Just want to hear some words from you on. குட்டா போட்டா அதுதான் நீங்களே காரணி துப்பினதுக்கு அப்புறமா நான் எப்படி சார் அதுக்கு குட்டா வந்து ஏதாவது சொல்றது? வேணா ஒண்ணு பண்ணலாம். சரி சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. அது 7 10 என்ன சொல்லுங்க? எனக்கு தெரியல, கவுண்ட் மறந்துருச்சு. நான் அப்புறம் இது விட ஒரு 7 இருக்கணும் சார். இது 10க்கு மேல போயிட்டு தான் இருக்குங்க. 10க்கு மேலயா? ஏங்க கடந்த 10 நிமிஷமா வீடியோல அந்த விசில் சத்தம் தாங்க கேட்டுட்டு இருக்கு. நீங்க பேசுறத தாண்டி அந்த விசில் சத்தம் தான் கேக்குதுன்னு எத்தனை பேர் சொல்ல போறாங்கன்னு பாருங்க. எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியாதுங்க. அந்த வீட்டுல இருந்து யாராவது ஏதாவது சூடா எடுத்துட்டு வந்து அடிக்க போறாங்க. சரி, மொத்தம் வந்து நீங்க 30,000 ரூபாய்க்குள்ள ஏதாவது டிவைஸ் வாங்குற மாதிரி ஐடியால இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து சாம்சங்ல S24 FE அந்த பிரைஸ்க்கு வந்துடும். அது வந்ததுக்கு அப்புறமா அதே வாங்கிக்கோங்க. S24 FE. ஆமா, நீங்க சேல் அந்த ஆகஸ்ட்ல அந்த ஃப்ரீடம் சேல் வருங்க, அதில் செக் பண்ணி பாருங்க. 32,000 34,000 அந்த மாதிரி வந்துச்சுன்னா வாங்க. 256 GB வாங்குங்க. தயவு செஞ்சு எப்பவும் 128 மட்டும் வாங்கிடாதீங்க. 256 GB வாங்க. அதை விட்டா வேற என்ன போன் சொல்லலாம் ப்ரோ? அவருக்கு சாம்சங் இருக்கறனால இதுக்கு வேற பிராண்ட் தான் போடுமா? இல்ல நான் கேக்குறேன். அவர் நார்டு 5 போலாம். நார்டு 5 ஓகே. நார்டு 5 போலாம். சோ அதுவும் என்னால பண்ணலாம். ஓகே, சோ அடுத்து வந்து கணேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவா ப்ரோ நான் OnePlus நார்டு 5 வாங்கி ஒரு வாரமா யூஸ் பண்றேன். பேக் கேமரா குட், ஃப்ரண்ட் கேமரா மாஸ், பேட்டரி லைஃப் குட், ஃபாஸ்ட் சார்ஜிங் குட், டிஸ்ப்ளே சூப்பர், நோ ஹேங்கிங், நோ லேக், ஸ்மூத், ஃபாஸ்டர் பர்ஃபார்மன்ஸ், ஆக்சிஜன் UI, அப்டேட்டும் 4+6. ஸோ 4 years ஆஃப் மேஜர் அப்டேட் கொடுக்குறாங்க. கிரீன் லைன் இஷ்யூ, லைஃப் டைம் வாரண்டி வேற கொடுக்குறாங்க. மிக முக்கியமானது என்னன்னா OnePlus ஓன் டைலர் இப்போ கொடுத்துருக்காங்க. ஆமா, நல்ல வரவேற்பு. ஆமா, ஓவராலா ஆல்ரவுண்டர் மொபைல் நார்டு 5. ஐ எம் ஹாப்பி. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிட்ட இந்த மெசேஜை சொல்லுங்க. கண்டிப்பாக அதான் இப்போ படிச்சாச்சே. ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு வேண்டிய டேட்டா. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டேட்டா. நானும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு போர்ட்ரேட் மட்டும் தான் கொஞ்சம் கண்ட்ரவியா இருக்கு. ஆமா, அது மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணலாம். மேபி அப்டேட்ஸ்ல அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க, நல்லா இருக்கும். அது ரியர் கேமரா போர்ட்ரேட் மட்டும் கொஞ்சம் சொதப்புது. அத அவங்க அப்படி இப்படி பாத்துக்கிட்டு தட்டிடலாம். ஆனா இப்போதைக்கு நல்லா இருக்குங்க. மார்பிள் மாதிரி 30,000 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு இருக்கலே பெஸ்ட் பில்ட் குவாலிட்டி வந்து இவன் தான். ரொம்ப ஹெவியா இருக்குது போன். இதோட ஹெவி போக்கோ போன் நல்லா ஹெவியா இருக்குதுங்க. அவன் வந்து போக்கோ வந்து வேற லெவல்ல ப்ரோ. அவன் மெட்டல்லாம் கொடுத்தா இன்னும் ஹெவியா இருந்திருக்கும்ல. ஆமா, அதனால தான் இவங்க கொடுக்க மாட்டாங்க. அவன் வந்து மெட்டல் தான் கொடுத்து வச்சிருக்கான், மெட்டல் கிளாஸ்ல. ஆனா நல்லா பிரீமியம் சாலிடா இருக்குங்க. அந்த புடிச்சா ஒரு சாலிட் ஃபீல் இருக்கும்ல, அது இருக்குங்க. ஓகே, ஸோ சிவராம் வெங்கடேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, வணக்கம் ப்ரோ, ஐம் யூசிங் OnePlus 12R 16 to 56 GB வேரியன்ட் ஃபார் த பாஸ்ட் 1 year. இந்த ரீசெண்ட் அப்டேட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்டிங்கில் இருந்தே கேமரா குவாலிட்டி இப்போ இல்லை, ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி இல்லை. பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. ஈவன் வாட்சிங் யூடியூப் ஸ்டேபிள் ஃப்ளாக்ஷிப் SOC கூட இவனுங்க பண்ணுற ஆப்டிமைசேஷன் நல்லா மொத்தமாக சொல்லி மொத்தமாக சொல்லி முடியுது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கின அப்போ இருந்து இப்போ குறைஞ்சது நல்லா தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி பேசாம வாங்கின அப்டேட் பண்ணாம
தான் இருக்கணும் போல. அதான் வாங்கணுமா அப்டேட் பண்ணாமே அப்படியே ஒப்பேத்திட்டு இருக்கலாம் போல. பட் என்னோட மொபைல்ல இருந்து வாங்கின உடனே சிம் கார்டை போட்டு ரீசெண்ட் அப்டேட்லாம் மொபைல்ல இருந்தது தான் ட்ரூ 5G யூஸ் பண்ண முடியும்னு வருது. இது எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு கொஞ்சம் சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது ப்ரோ. அப்படி பார்த்தா நல்லா இமேஜின் பண்ணி பாருங்களேன். அப்டேட் வந்து லேட்டஸ்டா இருந்தா தான் ட்ரூ 5G யூஸ் பண்ண முடியும்னு சொன்னா, நான் இப்போ டெக்னோ ஃபேண்டம் X2 Pro யூஸ் பண்ண போறேன். அது வந்து வந்த போனே நான் 2-3 வருஷம் முன்னாடி உள்ளது. அவன் அப்டேட் 2 வருஷம் தான் கொடுப்பான். இதுக்கப்புறம் அதுக்கு அப்டேட்டே வராது. அப்போ ட்ரூ 5G யூஸ் பண்ண முடியாதா? அப்போ அப்டேட் இருக்கிற போன்ஸ் மட்டும் தான் நான் ட்ரூ 5G யூஸ் பண்ண முடியும்னா அது எந்த விதத்துல எதுவுமே இல்லையே. அப்படிலாம் சொல்ல முடியாது. சும்மா ஒப்புக்கு சொல்லிட்டு நம்மள அப்டேட் பண்ண வச்சிருவானுங்க நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் மதிக்காதீங்க. நீங்க யாராவது வந்து சப்போஸ் இதுக்கு ரிலவெண்ட் ஏதாவது டேட்டா இருந்ததுன்னா சொல்லுங்க. நிஜமாவே அப்டேட் பண்ணா மட்டும் தான் ட்ரூ 5G வருதுன்னா அது எப்போ என்ன ஏது எந்த டிவைஸ்ங்கிறதையும் சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இதெல்லாம் கோளாறு ப்ரோ, ஆர்வ கோளாறு, இதெல்லாம் பெரிய ஆர்வ கோளாறு. அப்புறம் நதீன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, ரீசென்ட்லி ஐ பாட் சாம்சங் S24 Plus பிஃபோர் த சேல் இட் செல்ஃப் 53K. This is my first flagship mobile. This mobile is awesome. I switched from Nord CE4. So I can say it is very much upgrade for me. Camera 10 out of 10. Performance 9 out of 10. Slight heat here and there. Slight heat is there. Battery 8 out of 10. I play BGMI. This device offers 120 FPS. So if I play continuously, the SOT is 3 hours easy-ஆ வருது. அவ்வளோதான் வருதா? எனக்கு என்ன கேள்வினா 3 மணி நேரம் SOT வருதுங்கிறார் இல்லையா? அப்போ 3 மணி நேரம் SOT வருதுன்னா எனக்கு இப்போ நான் எப்படி கேட்குறேன்னா 100% சார்ஜ் போட்டுறாருன்னு வைங்க, 20% எடுக்கிறாருன்னு வைங்க, 80%க்கு 3 மணி நேரம் தானா? அதுதான் என் கேள்வி. ஆமா, முடிஞ்சா நீங்க சொல்லுங்க ப்ரோ, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நார்மலி 1 டேக்கு சஃபிஷியண்டா பேட்டரி இருக்கு. நாட் இம்ப்ரெஸ்டு பை சார்ஜிங் ஸ்பீடு பிகாஸ் ப்ரீவியஸ்லி யூசிங் CE4 100 watt. ஸோ வாட்ஸ் தட் அது வந்து டிசப்பாயின்ஸ் மீ. கமிங் டு நெட்வொர்க், ஜியோ இஸ் புவர் ப்ரோ. Call quality no issues. Internet is worst. Only I feels very standard. I like it. I don't know why no one is talking about S24 Plus that much. Very underrated phone. I bought this phone for a long term use. Still I have 6 years of update. இதுதான் ப்ரோ நானும் சொல்றேன். இங்க கிடக்குது பாருங்க ஒண்ணு. ஆக்சுவலா மாசான போனு. இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு போன்ல ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், மொத்தமா அவங்க வந்து சாம்சங் பத்தி நம்ம ஏதாவது பேசணும்னு வைங்களேன் பாசிட்டிவா, சாம்சங்க்கு சொம்பு, சாம்சங் காசு ஆகிட்டான், இது ஒரு பிரச்சனை. லைஃப்ல 1000 பிரச்சனை இருக்கு. ஏன்னா நம்ம 12 பார்க்கும்போதே ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்படியே பார்த்தா இந்த ரோட்ல முக்கு கடை வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு டைவர்ஸான ஒருத்தர் வந்திருந்தாரு. நம்ம வந்து உடனே என்னன்னா நம்ம ஒய்ஃபை பத்தி பெருமையா தான் சொன்னோன்னு வைங்களேன், ஒய்ஃப் காலை கழுவி குடிப்பான் போல, இவன் வந்து ஒய்ஃபோட சொம்பு அப்படி சொல்லுவாங்க போல இருக்கு. இது எனக்கு புரியல. எனக்கு வந்து என்னன்னா எல்லாருக்குமே அனுபவம் கசப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக அவங்களோட அந்த அனுபவத்தை வந்து நம்ம ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ண விரும்பல. கஷ்டப்பட்டு இருக்காங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். அதுக்காக எல்லாருமே அதை புறக்கணிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. கரெக்ட் தான். ஸோ எல்லாருக்குமே லைஃப்ல வந்து ஒரே மாதிரியான ஒரு டாஸ்க்கு ஒரே மாதிரியான ரிசல்ட் வருமானு கேட்டா கிடையாது. இப்போ ஒரு பட்டனை பிடிச்சி நான் ஒரு சுவிட்சை பிடிச்சி அழுத்துறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் தான் வந்து ஆகணும். அதை நான் பண்ண பல்ப் எரியும்னா 1000 பேர் வந்தாலும் அதான் நடக்கும். காமெடி தாங்க அது, அவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டு நம்ம வெளில போய் சண்டை போட்டா எனக்கு புரியறதே இல்லை. சரியா? இதுதான் பல இடத்துல நானும் புலம்பிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நம்மளும் தெளிவாகணும், எல்லாருமே கொஞ்சம் வயசுக்கு வரணும். ஸோ இந்த பிரச்சனை வந்து எப்போ ஓயும் அப்படின்னா அந்த தெளிவு பிறந்ததுக்கு அப்புறமா இந்த பிரச்சனை ஓய ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தர் யூசேஜுமே மாறுதுங்க. நம்ம வந்து இது பண்ண அதே மாதிரி அவங்க இருக்கிற நெட்வொர்க் ஏரியா வர ஒன்று இருக்குது. ஆமா, ஜியோ ஒரு பக்கம் அடிச்சு நவுத்திட்டு இருக்கிறான், எல்லா போனையும் காலி பண்றான். உண்மைதான். ஓகே, ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எனிதிங் இல்லையா, எனிதிங் பெட்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து 10Kல ஹைப்ரிடு ஷிமானோ கியர்ஸோட, எனக்கு தெரிஞ்சு சின்ன சைக்கிள்ஸ் தான் கிடைக்கும். ஹைப்ரிட் சைக்கிள் வந்து 10Kல ஷிமானோ கியர்ஸோட கிடைக்குதா அப்படின்னா சிங்கிள் ஸ்பீடு இல்லாட்டி 7 ஸ்பீடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த 21 ஸ்பீடு 14 ஸ்பீடு அந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஆமாம். அதனால நீங்கள் 10Kக்கு வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். ஷிமானோட ஒரு சில சைக்கிள்ஸ் இருக்கும், சேஸ் இருக்கலாம், காஸ்மிக் இருக்கலாம், இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் கிடைக்கலாம். 91 சைக்கிள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். 91 சைக்கிள்ஸ் அதெல்லாம் கடையை வச்சிருக்காங்க தனியாக. ஸோ நீங்கள் அதிலலாம் பார்க்கலாம். ஸோ நேரில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா MTB வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த டயர் சைஸை பொறுத்து உங்களுக்கு மாறும் ப்ரைஸ் வேறு. நீங்கள் 27.5 26TO போனீங்கன்னா கிடச்சிரும். ஆனால் நீங்கள் வந்து 29TO இல்லாட்டி 700CO போகணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் ஏறுங்க. சரியா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மித் கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து, சிவானா நீங்கள் கண்ட்ரோல் சென்டரில் ஆக்டிவ் ஆப்ஸ் கிளிக் பண்ணி ஷாமி ஹைப்பர் இன்ஜின் ஸ்டாப் பண்ணிங்கனாலே போதும், ஹீட் கம்மியாகலாம். ரெட்மி 13Cல அதை தான் ஸ்டாப் பண்ணலாம், ஹீட் ஆகும். சும்மாவே ஹீட் ஆகும். இதை அடிக்கடி செக் பண்ணணும். சரி ப்ரோ, மொத்தம் இந்த ஆக்டிவ் ஆப்ஸுங்கிறது ஓரளவுக்கு ஆக்டிவ் ஆப்ஸில் ஹைப்பர் இன்ஜின் அதுதான் பிரச்சனையே. ஏன்னா 13Cக்கெல்லாம் போட்டான் அந்த ஃபோன் என்ன ஆகும் பாவம். அந்த ஃபோன் எல்லா ஃபோன்லேயும் கொண்டாந்து அழுகுங்க. அந்த ஃபோன்லாம் ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஓகே, ஸோ
ரைட்டுங்க. ஸோ மொத்தம் ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் பிரச்சனையோட தான் இருக்கீங்க. Yes. ஒன்னு யூடியூப் ஆப் வழியா இருக்கு, அப்படி இல்லைன்னா மெட்டாக்காரன் வந்துடுறான், அப்படியும் இல்லைன்னா ஹைப்பர் ஏஐ இன்ஜின் சொல்லிட்டு இவன் வந்து சாகடிக்கிறான். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து நம்ம வெளில வரணும்னா பட்டன் ஃபோன் வாங்குங்க. HMD 150 மியூசிக் எடிஷன் ஒன்று இருக்கு, டீடாக்ஸ் ஃபோன். ஆமா, அதை வாங்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். கௌதம், பார்க்கலாங்க. பாய்.